உக்ரைனோட அதிபரான விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள், சத்தியமா நான் உங்களுக்கு ஒரு வழிய சொல்லித் தரேன். இந்த சாகி ட்ரோன்கள் இருக்குல்ல, அதெல்லாம் லேசுப்பட்டது கிடையாது. அதுக்கு எகெயின்ஸ்டா எப்படி டிஃபெண்ட் பண்ணுன்றத நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் அரபுலக நாடுகளே. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். என் கூட கை கோத்துருங்க. உக்ரைனுக்கான உதவிகள் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க அந்த வழிகள சொல்லித் தர்றோம். ஒரு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. ஸோ அது போல வழிகள வந்து உக்ரைன் அரபுலக நாடுகளுக்கு சொல்லிக் குடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அத நீங்க புரிஞ்சுக்கணும். இது எப்படி டிஃபிகல்ட் அப்படிங்கிறத 100% புரொடெக்ஷன் மிசைல்கள், தாகி ட்ரோன்களுக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கிறது ரொம்ப சிக்கல். கல்ஃப் நாடுகள்கிட்ட அதிகப்படியான மாடர்னைஸ்டு ஏர் டிஃபென்ஸ், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. எங்க பார்ட்னர்ஸ்லாம் என்கிட்ட குடுத்தத விட ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃபென்ஸ் உங்ககிட்ட இருக்கு. என்கிட்டலாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கேட்டாலும் தர மாட்டேன்னாங்க. நான் 10 கேட்டனா 3 தான் தருவாங்க. இது மட்டும் நம்பிட்டு. பட் ஆனா, நெறைய நம்பர்ஸ் இருக்கு உங்ககிட்ட. அதனால உங்களால பாசிபிள். எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்றதுக்கு பாசிபிள். அதுவும் சூசைட் பாம்பர் ட்ரோன்லாம் இருக்கு தெரியுங்களா? அதெல்லாம் வந்துன்னா ரொம்ப சிக்கலுங்க. அதெல்லாம் பயன்படுத்திருவாங்க. அதனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம எப்படி பண்ணணும்? அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நாங்க ரெடியா இருக்கோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றோம் உங்களுக்கு. அதனால நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சாரி மக்களே என்னால முடியல. ஏன்னா அவரு அந்த அளவுக்கு ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜெட்டிக்கா உண்மையா பேசியிருந்தாரு. மனசுக்கு விரோதம் இல்லாம பேசியிருந்தாரு. நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க இந்த வின்டர் கொடூரமான வின்டர்ல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்போம்னு அரபுலக நாடுகளே இப்போ உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அப்படி ஒரு பிட்டையும் சேர்த்து போட்டதுலருந்து என்னால சத்தியமா முடியல. நெறைய விஷயம் வந்து பண்ண உள்ள நெறைய விஷயம் சொல்லியிருந்தாரு அவரு. பட் இருந்தாலும் இதுதான் மெயினான விஷயம். அவர் போட விளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரபுலக நாடுகளுக்கு உதவுறேன் அப்டின்னாரு. யுகேவோட பிரைம் மினிஸ்டரான ஸ்டார்மர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பெர்ட்ஸ ஹையர் பண்ணி அரபுலக நாடுகள உதவுறோம் அப்டிங்கிற சொல்லியிருந்தாரு. ஐ அம் சாரி மன்னிச்சிடுங்க. பட் எக்ஸ்பெர்ட்ஸ ஹையர் பண்ணி அரபுலக நாடுகளுக்கு சப்போர்ட் பண்றாங்களாம். உக்ரைன்ல வந்து அப்படி எக்ஸ்பெர்ட்ட ஹையர் பண்ணிட்டாங்கன்னா, என்னடா சண்டை முடியலையே! முடிஞ்சிருச்சோ ஒரு வேள அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. நான் இன்னும் அந்த சைட்லாம் இன்னும் சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இது போல விஷயங்கள் அங்க வந்துட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. ஏன்னா 48 மணி நேரத்துல மட்டுமே ஈரான் 1200க்கும் மேல ப்ரொஜெக்டைல்ஸ ஏவியிருக்காங்க. ரஷ்யா ஏவுறத விட ஜாஸ்தி. ரஷ்யா வெறும் 200, 300 தான். 1200 ப்ரொஜெக்டைல்ஸ 5 நாடுகள் மேல 48 மணி நேரத்துல ஏவி இருக்கிறாங்க ஈரான். மோஸ்ட் டிஃபிகல்ட் சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்கு. அதுல அதிகப்படியா ட்ரோன்கள். இதுல ப்ரொஜெக்டைல்ஸ்ங்கும்போது ட்ரோன்கள், மிசைல்கள்லாம் கம்பைன்டா தான் ஏவி விட்டுருக்காங்க. இதுல பலதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம ட்ரெயின் பண்றதுக்காகவும், இன்டர்செப்டார்ஸ ட்ரெயின் பண்றதுக்காகவும் சாகி ட்ரோன்கள அதிகமா ஏவி விடுறாங்க. இது வழக்கம் போல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். $20, $50 இருக்கக்கூடிய சாகி ட்ரோன்கள். ஆனா, உண்மையாலுமே இதோட விலை அப்படிங்கிறது ஈரான்ல ஒரு $10, $15 கூட இருக்காது அப்படின்னு கூட சொல்றாங்க. என்ன ஏதுங்க தெரியல. ஏன்னா, அந்த நாடு அவங்க உருவாக்குற ட்ரோன். உள்நாட்டுல உருவாக்குற ட்ரோன். சிகரெட்டுக்கு ஈக்குவலா அத பேசுறாங்க அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். அது எப்படி அவங்க உருவாக்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அது ரொம்ப சீப்பா அவங்க உருவாக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனா, அது இன்டர்செப்ட் பண்றதுக்கு $4 மில்லியன் அளவிலான இன்டர்செப்டார் மிசைல் PAC-3 அமெரிக்காவோடத யூஸ் பண்றாங்க. இந்த அமெரிக்கா உருவாக்குது. அது ஒரு பிரைவேட் நிறுவனம். லாபத்துக்கு தான் விப்பாங்க. அது கவர்ன்மெண்ட் வாங்கி, கவர்ன்மெண்ட் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவோட பிரைவேட் கம்பெனி தான் விக்கிறாங்க. அரபுலக நாடுகளுக்கும் சரி, இஸ்ரேலுக்கும் சரி. லாபம் இல்லாம செய்ய மாட்டாங்க. இது இங்க இருக்கக்கூடிய விஷயம். இப்ப அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, அதுல செய்றாங்க. இப்ப ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அல்ட்ரா ஹெவி மிசைல் அப்படிங்கிறது போல ஒரு மிசைல் லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க மிடில் ஈஸ்ட்க்கு. இது டிஃபரெண்டா அப்படியே அ வேகம் ரொம்ப அதிவேகமா போகுது. டிஃபரெண்டா கலரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஈரான் தரப்புலருந்து ஏவுறாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்ததே இல்லையே! அப்படிங்கிற போல பலர் தரப்புலருந்து இருக்கு. ஏன்னா டெல் அவிவ் இன்னுமே ரிசர்ச் பண்ணிருக்காங்க. என்ன மிசைல் நம்ம மேல ஈரான் போட்டாங்க? இந்த அளவுக்கு குழி தோண்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது போல. அந்த கிரேட்டர் பார்த்திருந்தோம் இல்லையா? பெருசா தோண்டி விட்டுருந்தாங்க இல்லையா? குழி தோண்டி விட்டுருந்தாங்க இல்லையா? ஸோ அதுபோல என்ன மிசைல் அப்படிங்கிற போல பார்த்துருக்காங்க. இதையும் என்ன மிசைல் அப்படிங்கிறத நம்ம கூடிய சீக்கிரத்தில பார்த்துரலாம். இப்போ ட்ரம்ப் அவர்கள் பேசணும். டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேசணும். ஸோ இதெல்லாம் பேசியிருக்காங்க அமெரிக்கால. ஸோ அதோட விஷயங்கள். அவங்க பேனிக்கா இருக்காங்களா? இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் டேவே சொல்லியிருந்தேன். அமெரிக்கா பேனிக் மோட் ஆன் அப்படிங்கிறது போல.
அமெரிக்கா பேனிக்ல தான் இருக்கான். இனி டர் ஆயிட்டாங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அதுக்கான காரணம் இருக்கு. டிஃபென்ஸ் செக்ரட்டரி இது நான் சொல்றது உங்களுக்கு இன்னைக்கு வேடிக்கைக்கு நான் சொல்ற மாரி இருக்கலாம். பட் சீரியஸாலுமே அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேனிக்ல இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, யூரோப்பியன் யூனியன் நாடுகள் ஓடோடி வரணுன்ற தேவை இல்ல. பிரான்ஸ் வந்து ஆதரவு குடுக்கணுன்ற தேவை இல்ல. அவங்க ஆல்ரெடி போர்ல இருக்காங்க. யுகே வந்து போர்ல அங்க ஆல்ரெடி ரஷ்யாவோட இருக்காங்க. பிரச்சனையில இருக்காங்க. அவங்க ஓடோடி வரணும்னு நீட் இல்ல. ஏன்னா, அமெரிக்கா சமாளிக்க முடியாம யூரோப்பியன் நாடுகள் வராங்க அப்படின்னா, அது எப்படி எந்த மாரி அத நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. மேசிவ் ஆர்மடா இருக்கு. 2 விமானம் தான் அங்கேயே போர்க்கப்பல் இருக்கு. அப்படிங்கலாம் சொல்லக்கூடிய நாடு, மத்த நாடுகளே எதுக்கு புதுசா வரணும்? ஒரு நாடுக்கு எகெயின்ஸ்டா ஏன் இவ்ளோ? அப்ப சமாளிக்க முடியலையா? அப்படிங்கிற கேள்வி பை டிஃபால்ட்டா வந்துருது இல்லையா? ஸோ இதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள். அவர் இந்த போர பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல ரியலிஸ்டிக்கான ஆப்ஜெக்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அது இல்லாம இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல முடியாது. 2வது இது எண்ட்லெஸ்ஸான வார் அப்படிங்கிறது மாரிலாம் இல்ல. ஈராக், ஆப்கானிஸ்தான் மாரி எண்ட்லெஸ் அப்படிங்கிற மாரிலாம் கிடையாது. இதுக்குன்னு எங்களுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அத பொறுத்து நாங்க செயல்படுவோம் அப்படிங்கூட சொல்லிக்கிறாங்க. அது அட் த சேம் டைம் அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் கேள்வி கேட்குறாங்க. ஒரு கேள்வி. அப்ப அமெரிக்காவோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்ன? அப்படின்னு கூட கேட்குறாங்க. அது ஒரு போர்ல என்டர் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு போருக்குள்ள நுழையறோம் அப்படின்னா, எப்படி வெளிய வர்றது? அப்படிங்கிறத யோசிச்சுட்டு போணும். ஸோ அந்த கேள்விக்கு டிஃபென்ஸ் செக்ரட்டரியான ஹெக்ஸத் அவர்கள் பதிலே சொல்லல. அதுக்கு பதிலா, நாங்க ஈரானோட தெற்கு பகுதி இருக்கு. நாங்க அந்த இடத்துல வந்து தாக்குதல் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லான்ச் பண்றாங்களே, இது எப்படின்னா ஒரு ஏரோ லான்ச் பண்ற மாரி தான். அந்த பவ் எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அத மட்டும் நம்ம குறி வச்சு அடிச்சோம்னா போதும். நம்மகிட்ட அந்த அளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடான டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. நம்மளால முடியும். அந்த அளவுக்கான ஆயுதங்கள் இருக்கு. அதனால கவலைப்பட வேணாம். நாங்க பவ் அடிப்போம் அப்படிங்கிறத பல விஷயங்கள அவர் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் என்னன்னாலும் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்னன்றது அவர் சொல்லவே இல்ல. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். போர்லேருந்து எப்படி வெளிய வருவீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு தெரியல. 2வது ட்ரம்ப் அவர்கள் பேச ஆரம்பிச்சார். இது தொடக்கம் மட்டும் தான். நாங்க இனிஷியலா இந்த பிரச்சனைய ஆரம்பிக்கும்போது எபிக் ஆப்பரேஷன் எபிக் ஃபியூரிங்கிறது பெரிய ஃபியூரியா? அது ஒரு கேள்வி தான். ஸோ ஆரம்பிக்கும்போது 4லேருந்து 5 வாரம் அப்படிங்கிற யோசிச்சோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய எங்க கிட்ட இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ தூரம் போகாதுன்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு தேவையில்ல. அந்த அந்த அளவுக்கு இழுக்கவும் வேணாம். ஸோ நான் என்ன நெனைக்கிறேன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பிளான எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால நாங்க இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல இன்னும். இது இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வரும். வில் மோர் ஈவன் மோர் சூன் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேஜர் வேவ் ஈரான் மேல பிளான் பண்ணது சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுல வந்து ட்ரம்ப் அவர்கள் 4லேருந்து 5 வாரத்துக்குள்ளன்னு யோசிச்சாங்க. ஆனா ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஏன்? அப்படிங்கிற கேள்வி. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது அங்க தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அத பத்திலாம் பேசிட்டு இருக்கிறாரு. போர பத்தி கேள்வி கேட்டிருந்தா, அவர் அவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஹவ் பேனிக் அமெரிக்கா இஸ் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புலருந்து இருக்கலாம். இப்போதைக்கு இது வேடிக்கையான விஷயம். சும்மா சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல பல நபர்கள் பேசுறாங்களே, சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல கூட நம்ம பார்க்கலாம். பட் சில நாட்கள்ல இதோட உண்மை தன்மை என்னன்னு தெரிய வரும். ஏன்னா, அரபுலக நாடுகள்ல அமெரிக்காவோட பேஸ் இருக்கு. இருந்துமே எல்லா அரபுலக தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. முதல்ல ட்ரம்ப் அவர்களுக்கு கால் பண்ணியிருப்பாரு. அவர் எடுக்கல போல தெரியுது. ஸோ அதனால இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாரும் கொஞ்சம் தெரப்பி செஷன் புட்டின் அவர்களுக்கு அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பின் சல்மான் அவர்கள் தரப்புலருந்து, சவுதி தரப்புல, பெஹ்ரைன் தரப்புலருந்து எல்லாரும் பர்சனலா கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க புட்டின் அவர்கள்ட்ட அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுல வந்து கலாய்ச்சிருக்காரு அலி லர்ஜானி அவர்கள். செக்ரட்டரி இருக்கிறார் இல்லையா? சுப்ரீம் கவுன்சில் ஈரானோட அலி லர்ஜானி அவர்கள். ஸோ அவர் என்ன கலாய்ச்சிருக்கிறார் அப்படின்னா, அப்போ ஈரான் நாங்க ப்ரிப்பேர் ஆன மாரி அமெரிக்கா வந்து ஒரு நீண்ட நாள் போருக்கு தயாராகலையா? அவரு திடீர்னு முடிவெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜியன்ல அவரோட பிப் ட்ரீம்ஸ் அதாவது அன்ரியலிஸ்டிக் ட்ரீம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது போல இந்த ரீஜியன்ல ஒரு சாகோஸ கிரியேட் பண்ணி வுட்டாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான இழப்புகள் இருக்கும்னு நெனச்சு பயந்துகிட்டு இருக்கிறாரா?
அதான் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வந்து இழுக்குறாங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்காரு. இத ஆரம்பிச்சு வச்சது யாரு? எ என்னவா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்லோகன் இருந்தது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டுன்ட்டு இருந்தது. ஆனா இப்ப இஸ்ரேல் ஃபர்ஸ்ட்டுன்னு மாறிருச்சு. அமெரிக்காவ பிட்ரே பண்ணிட்டார் ட்ரம்ப் அவர்கள். அமெரிக்காவோட வீரர்கள வந்து பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலோட ஆசைக்காக. இந்த பவர் ஆசைக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப புதுசு புதுசா ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அமெரிக்காவோட வீரர்களை இழக்கிறதுக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ம். இன்னைக்கு ஈரானான நாங்க எங்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் ஈரான் எந்த ஒரு அக்ரஷனையும் இனிஷியேட் பண்ண கிடையாது. எங்களோட சுப்ரீம் லீடரை தாக்குனது அமெரிக்கா. நாங்க எங்கள பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப லர்ஜானி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறார். நீண்ட நாள் போருங்க. நீ நினைக்கிற மாதிரி 4 வாரம் 5 வாரம்லாம் கிடையாது. தயாராயிக்கங்க அமெரிக்கா அப்படிங்கிற சொல்லியிருக்கிறான். ஸோ இல்ல எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. சரி ஈரானோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்னா, அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈரானோட ஒரு லா மேக்கர், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் இருப்பார் இல்லையா? ஸோ அவரு ஈரானோட மீடியாக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லிக்கிறாருன்னா, எங்களோட அட்டாக் ஃபோக்கஸா இருக்கிறது அமெரிக்காவோட மிலிட்டரி பேசஸ் மட்டும்தான். அதுவும் குறிப்பா கல்ஃப் ரீஜியன்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி பேசஸ். நாங்க எல்லா அட்டாக்கையும் ஸ்டாப் பண்ணணும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அப்படின்னா, அமெரிக்காவோட ராணுவம் கல்ஃப் நாடுகள்லேருந்து போயே ஆகணும். அது நடந்துச்சுன்னா, நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத இவர் தப்புன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ஈரானோட ஸ்ட்ராட்டஜி அமெரிக்காவை இங்கேருந்து கிளீன் பண்றது. கொஞ்சம் கிளியர் பண்ணணும். டெட்டால் ஊத்தி வாஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஈரான் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நெகோசியேஷன் பண்ணாலும் சரி, இல்ல போர்னாலும் சரி, அவங்களோட இலக்கு அப்படிங்கிறது அமெரிக்காவோட படை இதுக்கப்புறம் கல்ஃப் நாடுகள்ல இருக்கக்கூடாது. பேசஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அவங்க தரப்பு கிளியரா இருக்காங்க. அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரணும். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ இந்த போர் இழுக்கப் போகுதா? இல்ல சீக்கிரமா முடியப் போகுதா? அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய கேள்வி. வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாரி முடியப் போகுதா? இல்ல ஈரான் சொல்ற மாரி நீண்ட நாளுக்கு நடக்கப் போகுதா? ஈரானோட கூற்றா? அமெரிக்காவோட கூற்றா? அப்படிங்கிறது அமெரிக்காவோட அதிபர் சொல்றாரு இல்லையா? இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. பெருசா வரப்போகுது. சீக்கிரமா முடிக்க போறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைப்ரஸ்லலாம் அட்டாக் நடக்குது. ஸோ கிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நேவல் ஃப்ரிகேட்ஸ டிப்ளாய் பண்ணியிருந்துருக்காங்க. அங்க வரக்கூடிய ட்ரோன்கள், மிசைல்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதுக்காக. இல்ல பிரிட்டனோட ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்து சைப்ரஸ் பகுதியிலிருந்து டேக் ஆஃப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதில தாக்குதல் நடந்திருக்கு. அதுலருந்து கரும்புகைகள்லாம் வருது அப்படிங்கிற போல வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, சைப்ரஸ் வந்து பிரிட்டிஷ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஏங்க எங்களுக்கு கேரண்டி குடுங்க. இந்த பேஸ மனிதாபிமான அடிப்படையில தேவைப்படக்கூடிய விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவேன்னு எங்களுக்கு கேரண்டி குடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா, இத பயன்படுத்தி ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷனா பண்ணிட்டாங்கன்னா, லைக் சைப்ரஸ் மேல தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சுரும். இப்ப அரபுலக நாடுகள் எப்படி சிக்கிக்கிறாங்களோ, ஸோ அதே மாரி நாளைக்கு சைப்ரஸும் சிக்கிக்குவாங்க அப்படிங்கிற அச்சத்துல இது போல கேட்குறாங்க. இது எந்த மாரி இப்போ யுகேக்கும் சைப்ரஸ்க்குமே நாளைக்கு சண்டைகள் வருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இப்போ எல்லா பகுதிகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான். உதவி பண்ணக்கூடிய நாடுகள் அப்படிங்கும்போது, இதுக்கப்புறம் ஈரானோட மிசைல்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சா இருக்கு அப்படின்னா, பிரான்ஸ் எல்லாம் உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. யுகே எல்லாம் உள்ள இன்வால்வ் ஆகுறாங்கன்னா, அங்க வரைக்கும் தாக்குறதுக்கு ரெடி ஆவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, அவங்க வரக்கூடிய கட்டாயத்திலயும் இருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐஆர்சிஜி தரப்புலருந்து ஸ்போக் பெர்சன் தரப்புலருந்து வந்திருக்கு. 6வது ஆயில் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல தாக்கப்பட்டிருக்கு. ஆயில் டேங்கர் 8த் நோவா அப்படிங்கிற யுஏஇயோட ரிஜிஸ்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேங்கர் அடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, வெனிசுவேலால எத்தன டேங்கர் வந்து புடிச்சுட்டு போனாங்க. எத்தன டேங்கர் மேல அட்டாக் பண்ண பார்த்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் இப்ப அவங்களோட திறமைய காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த பகுதிகள்ல. அப்ப ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அவர் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறத போட்டுருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பல வேர் ஹவுஸஸ் அமெரிக்காவோட வேர் ஹவுஸஸ் எல்லாமே எர்பில் பகுதியில இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் பகுதியில இருந்தெல்லாம் சேட்டலைட் இமேஜ்ல பார்க்கும்போது, அதிகப்படியான இழப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுதுன்னு அந்த சேட்டலைட் இமேஜ் அனலைஸ் பண்ணி குடுக்குறாங்க. அட் த சேம் டைம் ஈரானோட பந்தார் அப்பாஸோட போர்ட் சாரி பேஸ்லயும் நேவல் பேஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. பல ஃப்ரிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சப்மரீன் ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஆ தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இழப்புகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஈரான்ல நடக்கக்கூடிய இழப்புகள பத்தி ஈரானுக்கு கவலையே இல்ல. அவங்களோட இலக்க நோக்கி அவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல கிளியரா தெரியுது. இப்ப அமெரிக்கா எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாம நேரா வந்து இன்வால்வ் ஆயிட்டாங்க. அதுதான் மிக பெரும் அளவுல செய்யக்கூடிய ஒரு தப்பு.
அது பிரச்சனையாவும் அமெரிக்காவுக்கு மாறியிருக்கு அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள். இப்ப பார்ப்போம். இந்த பிரச்சனை நீண்ட நாளைக்கு இழுக்காம, சீக்கிரமா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்கள் செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டெக்கோஸ் 2 சேனல்லயுமே வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவும் 2 சேனலுக்குமே இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.